இப்போ இருக்கிற ஆட்சிக்கா சிறப்பான ஆட்சி நடக்கணும் அப்படி ஒன்றும் தெரியற மாதிரி இல்லையா? என்னமோ சொல்லிட்டு இருக்காரு, அவ்வளோதான். ஏதோ அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து செல்வாக்குலாம் இறங்கி போச்சு, முன்ன மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா செல்வாக்கில் அவருக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இருந்ததுன்னா அதுக்கு அவ்வளோக்கு ரொம்ப இருக்க சருகு தகுந்த ஒரு ஏற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கஷ்டம்தான். ஏன்னா நாங்கள் எல்லாருமே இப்போ பெரும்பாலும் நடுத்தர மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டு இப்போ எல்லாருமே எல்லா விலைவாசிலாம் ஏறி போச்சு, ஒன்றும் பண்ண முடியல. இதே வெங்காயம் தக்காளி இறங்கி போச்சுன்னா அதனால ஒன்றும் பேச முடியாது. மற்ற எல்லா வேலையும் ஏறி போச்சு. கரண்ட் பில்லுலேருந்து ஈபி பில்லு எல்லாமே எதுவும் சொல்கிற மாதிரி கிடையாது. அதனால வந்து ஒரு மாற்றம் வரணும், மாற்றம் வேணும். எங்கே பெண்கள் எங்கே சந்தோஷமாகறாங்க சொல்லுங்கள். எந்த பெண்கள் யாராவது ஒரு பெண்களை சொல்லுங்கள், நான் இவர் ஆட்சியில் நல்லா இருக்கிறேன், நான் நல்லபடியாக இருக்குன்னு ஏதோ சொல்லுங்களேன். அப்படின்னு கிடையாது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவரே வேணால் சொல்லிக்கலாம், அவங்க அமைச்சரை சொல்லிக்கலாம், மற்ற அவங்க எல்லாருமே அவங்க சொல்லிக்கலாம். மக்கள் யாரும் சொல்லலை. மக்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துங்கிறான். இப்போ அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆட்சி கண்டிப்பாக மாறினாங்க. இந்த ஆட்சி செட் ஆகாது. எல்லாமே யாருமே வாழல, நிம்மதியாக கிடையாது, தூக்கமே கிடையாது. எல்லாமே விலைவாசி ஏறி போச்சு. வேறு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறோம். அதெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுப்போம், ஆனால் யாருக்குன்னு சொல்ல மாட்டோம். நிச்சயம் ஒரு மாற்றம் வரும். ஏன் சொல்ல மாட்டேங்க? யார் வந்தால் நல்லா இருக்கும்? இல்லை, அதை இப்போ நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா கணிப்பு. ஆனால் அந்த நேரத்தில் இப்போ ஓட்டு போடுறேன்னு சொல்கிறாங்க, இவருக்கு போடு அவரு பண்ணிக்காரு. அந்த நேரம் நமக்கு மாறும்போது நம்ம கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். அது செய்யலாம். யார் வந்தால் படித்தவங்க நல்லா இருக்குமா? யார் படித்தவங்க வரணுங்க. படிச்சுங்க, ஒரு டாக்டரு, இன்ஜினியர் யாரும் வராங்களா அவங்க வரட்டுமே. இது வரைக்கும் படிக்காத ஒரு காமராஜர் இருந்தார், அவர் நல்ல மாதிரியாக போயிட்டாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்ல மாதிரியாக போயிட்டாரு. இவங்கெல்லாம் வந்து ஓரளவு நல்ல பேரும் புகழும் ஆகிட்டு நல்லபடியாக போயிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க அதை வந்து யாரும் அதை நிறைவேற்ற மாட்டேன்றாங்க. அப்படி சொல்கிறாரு, இப்போ வந்தால் அவர் நல்லா இருக்கணும். மக்கள் வந்து அவங்கள தேர்ந்தெடுக்கிறவர் இந்த முறை தேர்ந்தெடுத்தாலும் கொஞ்சம் நல்லபடியாக நடக்கணும் எங்களுடைய ஆசை. இவர் மார்க்குகளை வந்து அந்த அளவுக்கு சொல்ல முடியாதுங்க. மார்க் என்ன செஞ்சிருக்காரு சொல்கிறதுக்கு சொல்லுங்கள். எல்லாம் சிட்டி பூரா எல்லாம் வேலை நடக்குது, எந்த வேலையும் ஒழுங்காக நடக்கல. வியாபாரம் மேப்பாளைங்க அப்படியே கிடைக்குது, டீனர் பஸ் ஸ்டாண்டு பாருங்க, எல்லா இடமும் அப்படியே தான். யாரும் எந்த இதுவும் நடக்கல. சும்மா அப்படி பேசிக்கலாம், நம்ம கட்டி வேறு எதுவும் நடக்கலைங்க. நடந்தால் தான் பேச முடியும் ஒருத்தரை பற்றி, சும்மா நாங்கள் சொல்லக்கூடாது. சொல்லுங்கள், வேறு நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியாம நாங்கள் மார்க்கெலாம் எல்லாம் எதுவும் போட முடியாதுங்க. மக்கள்கிட்ட மார்க் வாங்கினா ரொம்ப கஷ்டங்க. அதை நினச்சி தான் ஓட்டு போட்டோம். நாங்கள் கூட எல்லோரும் மாற்றி தான் பண்ணி பார்த்தோம், நல்லா வந்தால் செய்வார். ஆனால் அந்த அளவுக்குலாம் அந்த வாய்ப்பும் கிடையாதுங்க. அவர் உண்மையிலே நினச்சோம், நாங்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சோம். ஏன்னா அண்ணாடி இந்தியாவும் பார்த்துட்டோம், எல்லாரையும் பார்த்துட்டோம். சரி, இவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு பார்த்தா இவர் எந்த இதுவும் கொடுக்கல. ஏங்க சிறப்புன்னா அவங்க கட்சிக்காரங்க சொல்ல, மக்கள் சொல்லணுங்க சிறப்பாக பண்ணுறாருன்னு. மக்கள் சொல்லணும். மக்கள் முதல்வர் யார், அந்த மக்கள் சொல்லணும். நல்லா இருக்குன்னா மீண்டும் அவர் தான். அப்போ நம்ம அவர் எதுவுமே பண்ண வேணாமே, அவரே வந்துட்டு போகலாமே. அடுத்த ஆட்சி வேணும்னா அவரே கூட போட்டு போகலாம். ஆனால் அவர் நல்லது செஞ்சுருந்தா வரட்டும். பெண்கள் வந்து அப்பாவே அப்பான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எடுத்தவொடனே பெண்களுக்கு அம்மானு வராது, அப்பான்னு தான் வரும். அந்த பாசம் எப்பயுமே வரும். அந்த அவர் பாசத்துக்கு தகுந்த மாதிரி அவர் மகளுக்கு நல்லது செஞ்சால் போதும். அவரு தான் கேட்கணும், நம்ம என்ன பண்ண முடியும். அவரு ஏன்னா சொன்னால் வந்து தவறாக சொல்கிறேன்னு, நம்ம ஏன் அவரை தவறாக பேசணும். ஒரு முதல்வர் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை அவர் செஞ்சாருன்னா அதுவே ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆனால் இனிமேல் வந்து இதை ஆகிப்போச்சு, முடிய போகிற கட்டம் என்ன எப்போ செய்வார், நம்ம எப்போ பார்க்க போகிறோம். இன்ன வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு, ஒன்றும் பண்ணலையே. எல்லாம் அறிக்கை விட்டு எல்லாம் அறிக்கையாக தான் இருக்குது. நடைமுறைக்கு எதுவுமே வரலையே. சொல்லுங்கள், நடைமுறைக்கு எதுவும் அவருக்கு ஒன்றும் வரல, இன்னும் ஒன்றுமே வரல. யாராவது அப்படி செய்கிறேன்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை, அவங்க கட்சிக்காரங்க தான் அவங்க சேனலில் தான் சொல்கிறாங்க, மற்ற சேனலில் எதுவுமே சொல்லலையே. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.